ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி சின்ன மருமகள் எபிசோடில் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? எடுத்த உடனே வந்து தாமரையும் அவங்க அம்மாவையும் சாவித்திரியும் தான் காமிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி இருக்கவங்கலாம் பயங்கரமாக பில்டப் பண்ணுவாங்க. அவர் வரேன்னு சொல்லணும். இவங்க யார் அது அப்படி வருதுன்னு பார்த்த உடனே பிச்சைக்காரன் பஷுன்னு வந்து அவனை வந்து பணக்காரனாக காமிப்பாங்களே, அவன் தான் வந்து பயங்கர பில்டப்போடு பயங்கரமாக வருவாங்க. இந்த சைடு ஈஸ்வரியும் அவங்க அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து சித்ராவும் சேர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க பண்ணுறத. கரெக்டாக தாமரையோட ஷால் வந்து துப்பட்டா வந்து பறந்து போய் காமேஸ்வர் மேலே வந்து விழுந்துரும். இவன் துப்பட்டானோடனே அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து இல்லை சார் கிட்ட போகக்கூடாது சொல்லிட்டு இது பண்ணோடனே அவள் இல்லை என்னோட துப்பட்டா பறந்து போயிடுச்சுன்னொடனே அவர் வந்து கொடுத்துட்டு அவர் வந்து சிரிச்சுட்டே போயிடுவார். இங்கே வந்து இவன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக நகை கோல்டு நகைலாம் கோயிலுக்கு கொடுக்குறத பார்த்தோன்னே இவங்களுக்கு ஐயோ ரொம்ப பெரிய பணக்காரன் போலன்னு சொல்லி இவங்களும் நம்பிடுவாங்க. பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் கட்டுக்கட்டாக போடுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க, நீங்களும் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இல்லை வேண்டாம் பரவாயில்லன்னு, பத்தலையா இப்போ இன்னும் 2 கட்டு எடுத்து இப்போ இது போதுமான்னு சொல்லிட்டு கொடுப்பான். கொடுத்தோடனே இவங்களுக்குள்ள பெரிய கோடீஸ்வரன் சொல்லிட்டு இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. இதெல்லாம் சித்ராவும் ஈஸ்வரியும் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வீட்டில் எல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. டைவர்ஸ் கோர்ஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டா கோர்ட்டில் வந்து எல்லாரும் வந்து வீட்டில் வந்து எல்லாரும் பட்டாசு வெடிக்கும்போது இவங்க எல்லாருக்கும் ஒன்றும் புரியாது. உடனே சொல்லுவாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், தமிழும் சேதும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் சொல்லிட்டு சேது பயங்கர ஹாப்பியாக இருப்பான். பாட்டியும் வந்து எங்களை எப்படியெல்லாம் இது பண்ணிட்டீங்க, நிஜமாலுமே கேஸ் வாபஸ் ஆயிருந்துருச்சா சொல்லிட்டு, ஆமாம் இனிமேல் இது மாதிரி ஒரு கேஸே கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருவாங்க. எல்லாரும் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே தமிழெல்லாம் அந்தளவு சந்தோஷப்படவே மாட்டா. ஏன்னா எல்லாரும் அவளை சுற்றி எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. சேது வந்து கேட்பான், தமிழ் நான் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் நீ ஏன் ரொம்ப சோகமாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் கடைசி நிமிஷத்தில் தான் இந்த முடிவு எடுத்தேன். பாட்டியும் அப்பத்தாவும் மாமாவும் சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ஆனால் என்ன தெரிலங்க, என்னால் நீங்கள் சந்தோஷப்படுற அளவு என்னால் சந்தோஷப்படவே முடியல, ஏன்னு தெரியலன்னு. சரி அது பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா வந்து ஸ்வீட் சாப்பிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் ஸ்வீட் தருவாங்க. என்ன விஷயம் கேட்டோடனே இந்த மாதிரி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோன்னே இவங்களுக்கு ஒரே கடுப்பாயிடும். இவங்க ஸ்வீட் வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக சாவித்திரியும் தாமரையும் வருவாங்க. அவங்களுக்கும் வந்து என்ன இன்னைக்கு உன் முகத்தில் ஒரே பிரகாசமாக இருக்குது, உன்னோட இதில் ராசியில் வேற இன்னைக்கு நீ கட்டிக்க போகிறவனை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு தாமரை சொன்னோன்னே இவளுக்கு காமேஸ்வர் நினச்சி ஒரே சந்தோஷமாக இருக்கும். சரி இந்த ஸ்வீட் எடுத்துக்கொண்டு ஸ்வீட் சாப்பிட்டே இருக்கும்போது என்னாச்சு என்ன சொன்னோன்னே, சேதுவும் தமிழ் போனாங்களே, 2 பேர் பிரிஞ்சுட்டாங்களா, அதுக்கு தான் ஸ்வீட்டானோடனே இல்லை அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோன்னே இவ இதுக்கா ஸ்வீட்டு, ஐயோ இதுக்கப்புறம் அவள் ஆட்டை தாங்க முடியாது சொல்லிட்டு இது பண்ணுவாள். இங்கே பாட்டி தூங்கி இருக்கும்போது அவங்க கனவுல வந்து 2 குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு தான் அசைவு இருக்கா மாதிரி இன்னொரு குழந்தைக்கு அசைவு இல்லாத மாதிரியும் சேது வந்து தமிழ் வந்து நீ வீட்டை விட்டு வெளில போ, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் நீ கிடையாதுன்னு ராஜாங்கமும் தமிழை பிடிச்சி திட்டுற மாதிரி கனவு வரும். இதெல்லாம் பாட்டி கனவு கண்டோடனே பாட்டிக்கு ஒன்றும் புரியாதோ, ஐயோ இன்னும் இந்த மாதிரி கனவு வருதுன்னு சொல்லிட்டு பயந்து எழுந்துருவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.